பொட்டை மலைக்கு வந்தா குமிக்கிறதுக்கு இல்ல, வாயை திறந்து பாட்டு பாடுறதுக்கு இல்ல. நான் என்ன பண்ணேன்? எங்கடா குத்துன? சும்மா பழக்க தோசம். பொம்பளைங்க குமிஞ்சா எனக்கு பிடிக்காது. நான் குனிஞ்சு கும்பிட்டேன். நீ அந்த பக்கம் குனிஞ்சு கும்பிடு, பின்னாடி வராத. இல்ல பின்னாடி அங்க கும்பிடு. கொலாயங்கடா காமிக்கிறாங்க. சரி சரி அப்படி கும்பிடு. ஹாய் ஆயா காலையில போயிட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இது- என்ன சுத்தி விட்டா கீழே வந்துருவாள் நடக்குது. பாப்பா அண்ணா, சொல்லுமா. ஒரு அழகான பெண்களை கண்டால் பெண்களை கண்டால் உங்களிடத்தில் ரசிக்கும் திறன் இல்லையா என்ன? தேனிசை தென்றல் தேவா அவருடைய பாட்டு பாடுனா நீ மயங்க போட்டு விழுந்துருவ. என்னங்க சொல்றீங்க? என்ன ரயில் விழுறதா? ரயில் போகுது. போகட்டும் போன பிறகு பாரு. வேகமா தேவாவுடைய பாட்டு. ஆமா பானா. கானா பாட்டு பாடுவீங்க? ஆமா பாப்பா. என்னன்னா சொல்றீங்க? என்ன நிஜமாவா? நிஜமாதான். உண்மையாவா? 5 சாமி சத்தியமா. உங்க சாமி எந்த ஊர்லண்ணா இருக்குது? வீட்டு பக்கத்துல தான். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி கவலை வந்து நின்னா முன்னாடி முன்னாடி எப்பவுமே காதலொரு கண்ணாடி கண்ணாடி அதை உடச்சிடாம பார்க்கணும்டா கில்லாடி கில்லாடி அக்கா புண்ணல வச்சே பாரு நிஜல 2 பேரு மிஜல எதையும் போய் மிஜல டாவு டாவு டாவுடா டாவு டாவு டைடா டாவுடா உன் கால பிடிச்சிட்டு ஓடுடா. ஆனா இந்த பாட்டு பிடிக்கலண்ணா. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? ஆமா. சரி வேற பாட்டு ஏதாவது நல்ல பாட்டா பாடுங்க. கட்டினா இவள கட்டுனடா. ஏய் கட்டினா 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 இவள கட்டுனடா. இல்லைனா கட்டினவ கால தொட்டுக்கு மடனடா. கட்டினவ கால தொட்டுக்கு மடனடா. கட்டினா இவள கட்டுனடா. ஜாமச்சா கட்டினா கட்டினத கண்டாரு வலி கட்டுனடா. கட்டினா கட்டினவ ஜின்னிய முன்னடா. ஆண்டா ஒக்காருடா. ஏண்டா ஏண்டா இருடா சொல்லிவிட்டாரா. டேய் எதுக்குடா அடிக்கிற? என்ன பாட்டு பண்ணா? டேய் எதுக்குடா அடிக்கிற? என்ன பாட்டு பண்ணா? பேசாம சொல்லு. பேசாம சொல்லு. பேசாம எப்பற சொல்றத கண்டாவட்ட பையன. என்ன பாட்டு பண்ணா? பிரே அடிக்காம சொல்றான். என்ன பாட்டு பண்ணா? வந்தேன்டா பால்காரனா டிப் நிக்கறான். ஆமா. என்னடா கெட்டப் இது? என்ன பாட்டு பண்ணா? கட்டினா அவள கட்டணும். நீனா கட்டினது உங்களுக்கு பாடணும். அந்த பிள்ளையை கட்டவன் நான் தான். வா போலாம். டேய் எங்கடா? டேய் தூக்கிட்டு போறது பார்த்தா போ போ. இவன் தூக்கிட்டு போறது பார்த்தா அவள உமர வந்து நீ தூக்குறது பார்த்து எதுல நீ கட்டி உரியாடு. அண்ணா போனால் போகட்டும். இருப்பினும் இங்க நாம் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கம். இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நாடகமோ தேவி புராணம். தேவி புராணத்திலே ஒரு பாகமாகிய மாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் சண்டை. கபாலாசுரன் சண்டை. நாடகத்திலே நீங்க யார்? உங்களோட பேருடைய பெயர் என்ன? யார் தெரியுமா? அடியே ஜோதி மதிவாதான அம்மா ஜோதி மலராணி.
தெரிஞ்சிருச்சா என்ன? நீங்க தெரியலீங்க. என்னடி சொல்றேன்? உங்களுடைய பெயர் என்ன? நிஜமா தெரியலையா? ஒன்றுமே புரியவில்லை. நிஜமா தெரியலையா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. அந்த பக்கமா திரும்பி மேல தூக்கு, அப்பதான் எல்லாத்துக்குமே தெரியும். சீப்பட்டு சின்ன பட்டு லோல் விட்டு லோலை போட்டு போயிடுவாமா. பேரு நடிங்கிற தெரிஞ்சிச்சாலையா தெரிஞ்சிச்சாலையா போகிறான். என் பெயர் என்ன? அடியே திவ்ய பரிமளர் ஜெகன மோகனமுள்ள பச்சை விளையாகி உச்சமில்லாத ரூபி கற்புக்கு அரசியாகிய என் பெயரோ கலைவாணி சரஸ்வதி. ஹீரோ கலைவாணி சரஸ்வதி. ஓ நீங்கதான் சரஸ்வதி. ஏமா தெரிகிறது. அப்படி உங்களுடைய பெயர் சரஸ்வதியாக இருந்தாலும் கல்விக்கு அரசியாகிய நீங்க சரஸ்வதின்னு சொல்றீங்களே, நீங்க சரஸ்வதியாகப்பட்டால் எப்படி பிறந்தவர்கள்? என் பெயர் சரஸ்வதியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? உன்னை போல் ஒரு மானிட பிண்டமா? மானிட பிண்டமா? இல்ல தெய்வீக பிண்டமா? தெய்வீக பிண்டமா? நான் இந்த பிண்டம். யாரால் பிறக்கப்பட்டவர்? 10 மாதம் 300 நாள் ஒரு தாயின் அங்கத்திலே குடியிருந்து பிறந்தவளா? இல்ல வானத்திலிருந்து தான் குதித்தேனா? இல்ல வானத்திலிருந்து குதித்தீங்களா இல்ல பூமியிலிருந்து பிறந்து கொண்டு வந்தீர்களா? குதித்தேனா? குதித்தீர்களா? அடியே எப்படி பிறந்தீர்கள்? எனக்கு ஒரு சந்தேகமே. என்ன? என்னெல்லாம் கேக்குறியே? உனக்கு அப்பம்மா இருக்கிறாங்களா? என்ன அப்பம்மா இல்லாமையா? அப்பம்மா இருக்கிறாங்க. கேட்டாயே ஒரு கேள்வி. உன் பேரு என்ன? உங்க அப்பா அம்மா பேரு என்னலாம் சொல்லலாம் இல்ல? நாங்கெல்லாம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர். என் பக்கத்துல கூட நிக்க கூடாது, தூரமா நில்லு. அது நாங்க தான் சொல்லுவோம். என்ன? நாங்கெல்லாம் காடவளை. என்னது காரவடையா? காடவளை கடவுளப்பா. ஓ நீங்க கடவுள். ஆமா நீங்க கடவுளா இருக்கலாம். நாங்கெல்லாம் கவுண்டர் இனங்கள். கவுண்டரா? எந்த இனத்தை சேர்ந்தவர்? நாங்க வந்து கொள்ளுப்புடுத்தி கவுண்டன். மை நேம் இஸ் கொள்ளுப்புடுத்தி கவுண்டன். மை ஃபாதர் நேம் இஸ் கொரகுப்புடுத்தி கவுண்டன். மயில் வைக்கிறீங்களா இருக்குது? மை வைக்கிறீங்களா? என்ன மயில்? மைதான சொல்றீங்க, மை வைக்கிறீங்க. அதாவது எங்களோட பேரு சொன்னமா? ஓ இங்கிலீஷ். இங்கிலீஷ். ஆ, சொல்லு. உங்க பேரு? கொள்ளுப்புடுத்தி. உங்க அப்பா பேரு? கொரகுப்புடுத்தி. கவுண்டர்னு சேர்த்துக்க இடையில. உங்க தாத்தா பேரு என்னங்க? எங்க தாத்தா பெயர் சிலோன் புடுத்தி கவுண்டர். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம உங்களெல்லாம் வச்சு ஆள்றாரு. ஆளுகிறாரு ஆளூர்பட்டியை சேர்ந்தவர் நம்மளோடது வாதியாரு. ஆமா சில்லா புடுத்தி கவுண்டர். எல்லாவுக்கே எங்களெல்லாம் புடுத்திங்கன்னு கூப்பிடுவாங்க. அவருடைய ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு சுப்பிரமணியன். அவரு வந்து லண்டன் புடுத்தி கவுண்டர். வந்துட்டாருன்னா அப்படி சுகாதார வருவான் போவான், டீ கடைக்கு போவான், வருவான், வெத்தலை பாக்கு போடுவான், போடுவான், முடிஞ்சு. அப்படியா? எங்களெல்லாம் புளுத்தி செட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்கறதா இருந்தா கூட புளுத்தி கவுண்டர் வாங்க அப்படிப்பாங்க. புளுத்திக்கிட்டே போயிடுவோம். நான் எப்படி பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தேன்?
செய்யலாம். ஆமா. சரிங்க. அப்படி அமிர்தத்தை கடையும் பொழுது அமிர்தத்தை கடையும் பொழுது அந்த பாடலிலே நாங்கள் 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தோம். 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தீர். கன்னியாஸ்திரி. எங்க கன்னிஸ்திரியா? கன்னியாஸ்திரி இல்லடி, கன்னிஸ்திரிகள் பெண்கள். பெண்கள் எல்லாம் மொத்தம் 60,000 பேர் பிறந்தீர். ஆமா. சரிங்க. அப்படி 60,000 பேர்கள் அந்த பாடலிலே பிறந்திருந்தாலும் இருந்தாலும் அந்த 60,000 பேர்த்துல இந்த கலைவாணி சரஸ்வதி ஓ நீங்க நானும் ஒருவளடி. ஓ நீங்களும் ஒருவர். ஆமா. ஏங்க 60,000 பெண்ணில் நீங்களும் ஒருவர் சொல்றீங்க. அந்த 60,000 பேர்களில் பிறந்து உங்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்? அம்மா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி இருப்பீங்க. தேவர்களுக்கு இடுக்கத்தை தீர்க்க கடையப்பட்டதுதான் இந்த அமிர்தம். ஓ இந்த அமிர்தமாகப்பட்டது. ஆமா. சரி. அப்படி அமிர்தம் பிறக்கும் முன்பதாக 8,000 வஸ்துக்களோ அந்த அமிர்தத்திலே பிறந்தது. அந்த பாடலில் சரிங்க. அந்த கடலிலே 8,000 வஸ்துக்களோ பிறந்தது. ஓ எண்ணாயிரம் வஸ்துக்கள் பிறந்தது. அதன் பிறகு நாங்கள் 60,000 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். அம்மம்மா, இந்த 60,000 பேர்களுக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுவார்கள். சரி. திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்யக்கூடிய ஆசைப்படுபவர்கள் திருமணம் செய்யலாம். ஆமா. ஓ ஆசை உள்ளவர்கள் மட்டும். ஆமா. சரிங்க. திருமணத்துக்கு விருப்பமில்லாத பெண்கள் இல்லாத பெண்கள் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த தொழிலை செய்து கொள்ளலாம். சரிங்க. ஓ அந்த தொழிலை செய்து கொள்ளலாம். ஆமா. பிடித்தமான தொழில். ஆமா. சரிங்க. அவருக்கு என்ன விருப்பமோ அவரவரே தேர்ந்து கொள்ளலாம் என்று அவருடைய கட்டளை. ஆமாடி. அப்படி பார் கடலிலே நான் பிறந்து 18-16 இருந்த பருவமங்கையான உடனே நான் யாரை மாலையிட்டு கல்யாணம் பண்ணீங்களே. ஆமா. நீங்கள் எந்த நாட்டு மன்னரை திருமணம் செய்தீர்? அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? யார்? சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய வரக்கூடிய தன் முகம் படைத்த பிரம்மதேவனையே நான் திருமணம் செய்தேன். கணவரோ பிரம்மன். அவரை திருமணத்தை செய்து இந்த சத்திய லோகத்திலே எனக்கு எந்த விதமான குறைகளுமே இல்லையடி. இந்த காரியம் இல்லாம சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய கணவராகப்பட்டவர் உங்களை சீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். அழைத்தாரா? ஆமாங்க. உடனடியாக போக வேண்டும் இல்லையா? நாங்க போலாம். புறப்படு போகலாம்.